தமிழ் அறிவு அறிவி அருவி தமிழ் அருவிக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகளாக இந்த இந்த அமைப்பு நல்ல விதமா நடந்து வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சுகுமாரன் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு அஹ், மிக்க நன்றி. சரி, நான் ஆரம்பிச்சிடுறேன். தமிழ் அன்னையும் திருவள்ளுவனும், இந்த தலைப்பு அஹ், தமிழை எப்படி பிணைத்து தமிழ் வளர்ந்து கொண்டிருக்கிறது, அதற்கு திருவள்ளுவனின் திருக்குறள்கள் எவ்வாறு பயன்படுகின்றன என்பதுதான் நான் இன்று பேசக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. எல்லாரும் கிடையாது, எனக்கு காதுல என்னுடைய செவிக்கு பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது அல்ல. தமிழ் என்னைக்குமே இளமையான ஒரு மொழி. அத நீங்க எதுவுமே பண்ண வேணாம், தமிழ்ல பேசினா மாத்திரம் போறோம். தமிழ் சொற்களை பயன்படுத்தினால் மட்டும் போறோம், அது வாடிக்கு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த ஒரு செய்தியை கருத்தில் கொண்டுதான் இந்த இணைய மேடையில் நான் பேச உள்ளேன். சரி, உலகத்தில் மக்கள் அறிவு மக்கள் அறிவு என்பதை நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னாக்கா, மொத்தமாக உலகத்துல இருக்க எல்லா மக்கள், அவர்களின் அறிவு அவர்களின் மனப்பண்பாட்டின் உள்ளேயே உருவாகிறது. மனம் பண்பாடு அப்படிங்கிறது அவர்களுடைய மனம். பிறகு அது மெல்ல மெல்லமாக உயர்கிறது அல்லவா? அதாவது முதல்ல நம்ம மனசுல ஒரு எண்ணம் பிறக்கும். வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மழை காலம், நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு மேகத்தை பாக்குறீங்க, அடடா எவ்வளவு பெரிய மேகங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவீங்க. அதுக்கப்புறம் மேகங்கள் ஏன் வருது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும். அப்போ மக்கள் அறிவு வெளியே எங்கும் அல்ல, நம்ம மனசுதான் அல்லவா? மனிதன் அவனால என்ன பண்ண முடியும், அதை அத அந்த எண்ணத்தை என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, பெரிய எண்ணங்கள் அவனால் சிந்திக்க முடியும். வானளவு, அந்த அளவுக்கு அவன் சிந்திக்க முடியும். அந்த அளவுக்கு ஆற்றல் பெற்றவன். ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னோம் அப்படின்னாக்கா, நம்ம ஊர்லயே, எனக்கு தெரிஞ்ச ஊர்லயே, கோயம்புத்தூர்லயே முருகானந்தம் அப்படிங்கிற ஒரு மனிதர், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவரு அந்த காலத்துல 1990கள்ல மாதவிடாய் அவர்களுக்கு, பெண்களுக்கு வரக்கூடிய நேரத்துல அவங்க படக்கூடிய பிரச்சனை, அது ஒரு பெரிய எண்ணம், சிறிய எண்ணம் அல்ல. அந்த எண்ணத்தை மனதில் எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக ஆராய்ந்து கிட்டத்தட்ட 7-8 வருட காலங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு இயந்திரத்தை தயாரித்தவர். எண்ணங்கள் பாருங்க. அவர் என்ன படிச்சிருக்காரா? ITI தான் படிச்சிருக்காரு. அவர் என்ன மேத்தமெட்டிக்ஸ் தெரியுமா? தெரியாது. சும்மா வெல்டு வைக்கிற ஒரு மனிதர் தான். ஆக எண்ணம் ரொம்ப பெரிய எண்ணமாகவும் இருக்கலாம், ஒரு சின்ன எண்ணமாகவும் இருக்கலாம். சின்ன எண்ணம் அப்படின்னா, முதல்ல மனிதன் தீயை கண்டுபிடித்தான். அது ஒரு சின்ன ஒரு எண்ணத்துல அமைந்தது. சாப்பிடணும், வேக வச்ச சாப்பாடு, குளிர் அடிக்குது அல்லவா? இத ஒரு 2-3 காரணங்களை கொண்டு ஒரு எண்ணத்தை உருவாக்கி, சிறிய எண்ணங்கள் தான். ஆனா இன்னைக்கு தீ என்பது எவ்வாறெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா,
அதுக்கு அளவே இல்லை. அப்போ எண்ணமாகப்பட்டது பெரிய எண்ணமாகவும் இருக்கலாம், சிறிய எண்ணமாகவும் இருக்கலாம். ஆனால் மனதில் இருந்துதான் அது தோன்றுகிறது. அந்த மனதிற்கு தேவை இயற்கை அல்லவா? சரி, மக்கள் பிறப்பு, ம், அது ஒரு மிகப்பெரிய பிறப்பு. இது எல்லாரும் ஒத்துக்கொள்வாங்க. ஒரு மரம் இருக்கட்டும், ஒரு மிருகம் இருக்கட்டும், அதை விட பெரியது மக்கள் பிறப்பு. ஆனா அவர்களுடைய வாழ்வு செம்மையுறுவது அவர்களின் மனது எல்லா வழிகளிலும் செம்மையுறுவதை பொறுத்தது. சரியா? அதாவது ஒரு இது முருகானந்தமே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் செம்மை அடைந்தவர். எப்படி அப்படின்னா, ஒரு பெண் அவரை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவா. ஏன்னா அவளுக்கு தெரியும் என்ன பிரச்சனையை இவர் போக்கடிச்சிருக்காரு அப்படின்ட்டு, அல்லவா? ஆக மனம், மனம்தான் காரணம். மனிதன் அவனுடைய விருப்பு வெறுப்பே அவனுடைய ஆக்கத்திற்கும் அழிவிற்கும், வறுமைக்கும் செல்வத்திற்கும், இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, மனத்தை பத்தி மனசை பத்தி பேசினேன். அடுத்தது நம்முடைய பிறப்பை பத்தி பேசினேன். அதுக்கப்புறம் மக்கள் செம்மையுறுவதை பற்றி நான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு விருப்பு வெறுப்பு அப்படின்னு ஒரு சொல்ல உள்ள கொண்டு வந்திருக்கேன். இப்ப இந்த விருப்பு வெறுப்பு எங்கு இருந்து வருது அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கையில இருந்து, முக்கியமாக மிருகங்களிடம் இருந்துதான் வருகிறது. அப்போ இந்த விருப்பு வெறுப்பை எப்படி போக்கணும்? நினைச்சு பாருங்க. சிந்தனை நல்லா தான் இருக்கு, ஓகே. ஆனா விருப்பு வெறுப்பு எப்படி நீங்க போக்க முடியும் அப்படின்னா, அதுக்குதான் நம்மளுடைய பெரியோர்கள் எப்பொழுதும் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று எண்ணுவோம். குழந்தைகள் வளர்க்கும் போது நம்ம அம்மா அப்பா பக்கத்தால் இருந்தா நல்லா இருக்குமே. இன்னைக்கெல்லாம் அது கிடையாது. இப்ப நான் கிட்டத்தட்ட 17 வருஷமா 18 வருஷமா நான் இங்க இருக்கேன். என் பொண்ணு, என் பையன், நாங்க வளர்த்துனவங்க தான். சரிங்களா? அது எப்படி வளர்ந்துருக்காங்க அப்படிங்கறத எங்க அம்மா அப்பா பார்த்து தான் சொல்லுவாங்க. சரியா வளர்த்தல, உண்மை. ஆனா எங்க அம்மா அப்பா இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வளர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும். அப்போ ஒரு மனிதன் செம்மை உறுவதற்கு அவர்களுக்கு தேவை முதியோர்கள், ஞானம் பெற்ற, அனுபவம் மிக்க, அறிவால் இருக்கக்கூடிய மனிதர்கள், முதியோர்கள் தேவை. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களோட எல்லா நேரத்திலயும் இருக்க முடியாது இல்லையா? அப்போ அங்க என்ன அப்படின்னா, அவர்களுடைய அறிவை சார்ந்து இருப்பது மிகவும் எளிது. சரி, எப்படிப்பா அறிவை சார்ந்து இருக்கிறது அப்படின்னா, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த காலத்துல தமிழ்நாடு விட்டுருங்க, வேற ஒரு நாட்டுல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆப்பிரிக்க கண்டம் எடுத்துப்போம். அந்த கண்டத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர்களுக்கு எழுத்து வடிவத்துல அவங்கனால எழுத முடியாது. அ, ஆ, இ, ஈ அந்த மாதிரி இல்ல, ஸ்கிரிப்ட் இல்ல. அப்போ அவங்க எப்படி தொன்று தொட்டு அவங்களுடைய பழக்க வழக்கங்களை, அவங்களோட முதியோர்களை பத்தி எப்படி அவங்க கொண்டு போறாங்க, அதாவது காலகாலமாக எப்படி அதை எடுத்துட்டு கொண்டு போறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு 30-40 பேர், அது அவங்க வாழ்க்கை மொத்தமா அந்த 30-40 பேர் அங்க இருப்பாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னா, டெய்லி, தினந்தோறும் அவங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு வருட காலமாக அந்த ஒரு செய்திகள் கொண்டு இருக்கனவோ, அந்த செய்திகள் எல்லாம் மனப்பாடம் செய்து மறுபடியும் 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 ஒப்பித்து கொண்டு அப்படியே பழகி 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 வந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கிடையாது பாருங்களேன்.
ஒரு புத்தகம் ஒண்ணு இருக்கு. நீங்க எல்லாம் படிக்கணும். ரூட்ஸ் அப்படிங்கிற புத்தகம். தமிழ்ல வந்து அஹ், 7 எங்கேயோ எழுதி வச்சேன் நானு. அம், 7 தலைமுறைகள். அத கொஞ்சம் படிங்க. அந்த 7 தலைமுறைகள் அப்படிங்கிற இதுல வந்து அத சொல்லுவான். அதாவது என்னன்னா, ஒரு நீக்ரோன்னு சொல்லக்கூடாது. ஒரு கருப்பினத்தவன் அவனை கடத்தி கொண்டு அமெரிக்காவுக்கு கொண்டு செல்கிறார்கள். அவன் அவன் மனசுல எல்லாம் அவன் நாட்டுக்கு போகணும், அவன் நாட்டுக்கு போகணும்னு என்னைக்குமே இருந்த காலங்கள் உண்டு. அது என்னமோ தெரியல. அவன் வந்து என்ன பண்ணிட்டான், அவங்களுடைய பாஷை, மொழி, ஒரு 4, 5 சொற்கள் தன் குழந்தைக்கு அப்படியே கொடுத்துட்டான். அத சொல்லி கொடுத்தான். அவன் பேரு அஹ், குண்டா கிண்டே. நீங்க அதை படிக்கணும். அழுக வந்துரும். பொண்ணு பேர் வந்து கிசி அப்படின்ட்டு. அவன் ஒரு 4, 5 வார்த்தைகள் சொல்லிக் கொடுப்பான். அது போக அவங்க ஊர் எப்படி இருக்கும்னு சொல்லிக் கொடுப்பான். இந்த 7 தலைமுறையில அந்த கிசி அப்படிங்கிற ஒரு பெண் அவங்களுடைய தலைமுறைகளுக்கு அது மாத்திரமே கொண்டு சென்றாங்க. அந்த இடத்துல பாருங்க, அந்த பொண்ணுக்கு ஆங்கிலம் தெரியும். அக்காலத்துல எழுதக்கூடாது. அது ஒரு பிரச்சனை. அடிமைகள் இல்லையா? எழுதக்கூடாது. அப்போ வாய்மொழி தான். அந்த வாயினால் அவங்க வந்து அந்த சொன்னத அப்படியே அவங்க குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு, பேர 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 குழந்தைகளுக்கு சொல்லி 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 7 தலைமுறைக்கு அடுத்து ஒருத்தன் வருவான். இது ஏன் வந்து இத சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு அவன் யோசிக்கும் போது, ஆஹா இதுதான் காரணமா? கிங்டா குண்டே அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து இங்க வந்திருக்காரா? அப்படின்னு சொல்லி அவன் தேடி போவான். இது ஒரு கதை. அது ஒரு நிஜமான ஒரு கதை மாதிரியே எடுத்துட்டு போயிருப்பாங்க. நீங்க அதை கண்டிப்பா படிக்கணும். 250 ரூபா வேணும். அப்போ அங்க போகும்போது, போய் பார்க்கும்போது, அங்கேயும் வந்து அந்த டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1950 அந்த நேரத்துல வச்சுக்கங்க, எழுத்து வடிவங்கள் எல்லாம் வந்திருக்கணும். ஏன்னா அந்த டைம் அவங்க வந்து அஹ், இந்த முஸ்லிம் வகையில வந்து சேர்ந்துட்டாங்க. இவனே கிண்டா குண்டாவே சேர்ந்துட்டான். அப்போ அவன் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு 2 பேர் தான் அப்ப இருக்காங்க. அப்ப அவன் 300, 400 வருஷ காலத்துல இருந்து அப்படியே சொல்லிட்டு வருவான். அங்க ஒரு இடத்துல கிண்டா குண்டேன்னு ஒருத்தன் இருந்தான், அவனை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆக முதியோர்கள் நம்மிடம், அறிவாளர்கள் நம்மிடம் இல்லாத பொழுது அவர்களுடைய அறிவு எதன் மூலமாக, எதன் வாயிலாக எப்படியாவது அந்த செய்தி பரவிடும். ஆனா நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க அப்படி கிடையாது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அப்பவே வந்து அவன் எழுத்த கண்டுபிடிச்சிட்டான். அப்போ அவன் என்ன சொல்றான், அவங்களுடைய அறிவை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நூல்களா மாற்றி வருங்கால சங்கதியினருக்கு கொடுத்துட்டே வந்தாங்க. அது வந்து எத்தனை பெரிய விஷயம் இல்லையா? அதுல பாருங்க, நூ நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2 விதம் இல்லையா? ஒண்ணு வந்து கவிஞர்கள், அறிஞர்கள், தொழில்நுட்ப வல்லுனர்கள் தான் விளங்க எழுதக்கூடிய நூல்கள். நீங்க வந்து கல்லூரியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியல, சுகுமார் வந்து புத்தகம் எழுதிட்டாரா இது வரைக்கும் அப்படின்னு தெரியல. அஹ், நீங்க படித்த புத்தகங்கள் கல்லூரியில் அது என்னன்னா ஒரு செய்தியை விளக்கத்தான் அந்த புத்தகங்கள். அதனால ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது மறந்து போயிடும். அந்த புத்தகம் ஞாபகம் இருக்கும், ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய செய்தி மறந்து விடும். இது ஒரு வகை. அடுத்து வந்த வகை கருத்தை விளக்க வந்த நூல்கள் இல்லையா? இந்த கருத்தை விளக்க வந்த நூல்கள் காலத்தை வென்று அழியாமல் எத்தகைய மக்கட்கு எந்த நேரத்திலும் புத்தம் புதிய செய்திகளை வழங்கிக் கொண்டு அல்லவா, அதுக்கு நிறைய நூல்கள் இருக்கு. அழியா உடலை அடைந்து மக்கள் மனப்புலத்தில் வேரூன்றி
அறிவால் தவழ்ந்து அனுபவத்தால் வினைந்து பல பயன்களை தருகின்றன. அதுல ஒரு சில நூல்கள் தன் மொழியை விட பிற மொழியில் சென்று அங்கேயும் பெருமை சேர்த்து வருகின்றது இல்லையா? அந்த விதத்துல தமிழ் அன்னையிடம் தோன்றி அறிவால் ஏற்றில் தவழ்ந்து அருமையும் பெருமையும் சேர்த்ததுதான் திருக்குறள். அப்போ இந்த சரவணன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார், தாகல் கோ சரவணன். நான் அவருடைய மேடை பேச்சு ஒன்று கேட்டேன். அவர் ஒரு இது அருமையா சொன்னார். தமிழ் அன்னை என்பவள் தாய், திருக்குறள் திருவள்ளுவன் மகன் அப்படின்னு ஒரு இதை எடுத்துக்கொண்டு பேசினார். தமிழ் அன்னை எப்பொழுதும் தன் குழந்தையை அப்படியே கையில கூட்டிட்டு அப்படியே போகும். இப்போ அப்ப குழந்தை நடக்கல அப்படின்னா கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே நடத்தி கூட்டிட்டு போவாங்க, அப்படியே பழக்கி விடுவாங்க. அதே சமயத்துல பையன் அன்னை வயசானதுக்கு அப்புறம் அவங்கள அப்படியே கைத்தாங்களா கூட்டிட்டு போவாங்க. அப்போ நீ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ் அன்னையும் திருவள்ளுவனும் அப்படித்தான் அப்படின்ட்டு ஒரு 2 சான்று சொன்னார். ஒரு சமயத்துல இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி நெசசரி அப்படின்னு 2 ஆங்கில சொற்கள் நம்ம புழக்கத்துல வந்துச்சு. சோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா தெரியும் எல்லாத்துக்கும். நெசசரி அப்படின்னா யாருக்காவது தெரியுமா? யாரோ கை தூக்குனா மாத்திரம் போறோம், சொல்ல வேணாம். கை யாரும் தூக்குறதுக்கு வாய்ப்பு இல்லையான்னு. சரி, நெசசரி அப்படின்னா தேவை அல்லது அவசியம். அப்போ இந்த ஒரு சொல்லுக்கு தமிழ் சொல் இல்ல அப்படின்னு தமிழ் மக்கள் தேடிக்கொண்டிருக்கும் போது, அப்போ திருவள்ளுவனின் குரல் ஒன்று வந்தது. நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. இல்லையா? இதுல இந்த இந்த அர்த்தத்தை நம்ம பார்க்கறத விட, அதுல நீரின்றி அமையாது உலகு அப்படின்னா தண்ணி இல்லைன்னா உலகம் இல்லப்பா, இல்லையா? அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போ தண்ணி அப்படிங்கிறது ஒரு தேவை, அத்தியாவசிய தேவை. நீங்க கோகோ கோலா சாப்பிடலாம், அதுவும் தண்ணி தான். லிம்கா சாப்பிடலாம், அதுவும் தண்ணி தான். லெமன் ஜூஸ் சாப்பிடலாம். ஆனா அதெல்லாமே பல வகையான நீர், இல்லையா? தேநீர் சொல்லுவாங்க, தேநீர் சொல்ல மாட்டாங்க. அப்போ நீர் என்பது அத்தியாவசிய தேவை. குளிர்பானங்கள் அப்படிங்கிறது அத்தியாவசிய தேவை இல்லை. நம்மளுடைய ஆசைக்கு, அதாவது கோகோ கோலா சாப்பிட்டா அருமையா இருக்கும், சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்திற்காக அவ்வகை. அப்போ அங்க இருந்து அவங்க எடுத்ததுதான் நெசசரிக்கு இன்றி அமையாது என்று சொல். அப்போ இந்த இடத்துல பார்க்கணும், நீங்க ஒரு பிரச்சனை தமிழ் அன்னைக்கு ஒரு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இல்லை. அப்போ அங்க திருவள்ளுவன் வரான். இந்த குரல்ல இருந்து அந்த எடுத்த சொல் நெசசரிக்கு உகந்த சொல் என்று மக்கள் எடுத்துக்கொண்டனர்.
அதே மாதிரிதான் திருவள்ளுவன் திருக்குறள் எழுதும் பொழுது ஒரு பிரச்சனை. திருவள்ளுவன் ஒரு இப்ப இந்த 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 குறளே நான் சொன்னேன் இல்லையா, நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. அதான் பேசிட்டான், ரைட்டு. நீர் இல்லப்பா, உலகமே இல்லப்பா அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாடுக்கு சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒழுக்கம் தவறிடும். ஒழுக்கம் தவறிடும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன, நீங்க மக்கள் அடிச்சுக்குவீங்க, புடிச்சுக்குவீங்க, பொய் சொல்லுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஏன்னா தேவை, அவசியம், வாழ்வாதாரத்துக்கு தேவையான உணவு, அது இது எல்லாமே அஹ், அவசர தேவை என்பதால் அந்த மாதிரி செய்வோம். ஏன் தங்கம், வைரம் இதெல்லாம் கூட விட்டுருவோம், நீர் இல்லை அப்படின்னாக்கா, இல்லையா? ஆனா நீரை விட முடியாது. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய வள்ளுவன் சாப்பிடும்போது என்னென்ன சாப்பிடுறோம் அப்படின்னு சிந்திச்சிருக்கான்னு இருக்கு. உணவு, சாப்பாடு, ரசம், பொரியல் எல்லாமே நல்லாதான் இருக்கு. அது கூட இன்னொன்னும் வருது, என்னன்னா தண்ணீர். தண்ணீரும் ஒரு உணவு அல்லவா? அப்போ அவன் யோசிக்கிறான் 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 யோசிக்கிறான், எப்படா அஹ், இது எழுதுறது அப்படின்னு தெரியல. அப்ப அவன் தமிழ் அன்னையிடம் கேட்கிறான். அப்ப தமிழனை, நீ ஏன் நீ வருத்தப்படுற? ஓகே. அப்போ அவன் எழுந்தது என்ன அப்படின்னா, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, இல்லையா? உண்பாருக்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி அது துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, அவற்றை உண்பவருக்கு துப்பாயதும் மழை. அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் நான் அப்படிங்கிறது இந்த இடத்துல மழை, நீர். உனக்கு உன்னுடைய உணவுகளுக்கு தண்ணீரா நான் பயன்படுறேன். அதே போல நீ உண்ணும் பொழுது உன்னுடைய உணவுக்கும் நான் உணவாய் இருக்கிறேன். ஒரு சான்று அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, தேன் ஒரு வகையான தண்ணீர் கலந்த ஒரு சுவையான ஒரு பொருள், இல்லையா? அதை நக்கி சாப்பிடுவோம். ஆனா அதுல தண்ணீர் இருக்கு, அதை பாருங்க. உணவு, சாப்பாடு, அதுலயும் சாப்பிடுறீங்க. அப்போ அவனுக்கு வந்த பிரச்சனையப்போ தமிழ் அன்னை அவனை காத்தா. இப்பதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்றது, அதுக்கு ஒரு குழுவே அமைச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது குழு தேவையில்லை. சிறு வயதில் இருந்து நீங்கள் தமிழ் எவ்வாறு கற்றுக்கொள்கிறீர்களோ, இப்ப கற்றுக்கொள்கிறீர்களோ அப்படின்னா அந்த இடத்துல திருக்குறள், ஔவை பாட்டி எழுதிய கவிதைகள், பாரதி, இவங்களை எல்லாத்தையும் நீங்க படிச்சுட்டு வந்திருந்தா உங்கனால எந்த ஒரு வேற்று மொழி சொற்களை மொழிபெயர்க்க முடியும் அல்லது இணையான சொற்களை கொடுக்க முடியும் என்பதுதான் இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். இதுல இன்னொன்னு திருவள்ளுவன் எழுதுனதுல நீங்க அது பார்க்கணும். இடும்பைக்கு இடும்பை படுவர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இந்த குறள். பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுக்கறது தான். டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான் ரெண்டு வரியில. பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய பிரச்சனை அப்படிங்கிறது துன்பம் என்பது பணம் மாத்திரம்தான் கிடையாது. ஒரு நாள் என் தாய் என்னிடம் பேசவில்லை என்றால் அது எனக்கு துன்பம். அது அனைவருக்கும் அதேதான். அதற்கு அந்த துன்பத்திற்கு துன்பம் என்ன அப்படின்னா, நம்ம போய் பேசிடுவோம். இல்ல தாய் நம்ம கிட்ட பேசுவேடா என்ன அப்படின்னு பேசி கொண்டு வந்துருவாங்க. அப்போ துன்பம் எந்த ரூபத்திலும் இருக்கலாம். கடன் வாங்கியிருக்கலாம்,
அதுக்கு எப்படி நீங்க வந்து துன்பத்தை கொடுக்கறது அப்படிங்கறது அந்த நேரத்துல நீங்க யோசிக்கணும். யோசிச்சு அதுக்கு செயல்படணும். இது ஒரு அருமையான குரல் அல்லவா? என்னுடைய வாத்தியார் ஒருத்தர், நான் அந்த டைம்ல 7வது படிக்கும்போது எனக்கு ஒரு என்னுடைய தந்தை வந்து சம்பாதிக்கிறதுல அந்த ஒரு ஒரு 7 வருஷம் சம்பாதிக்கல. அவருக்கு சேமிச்ச பணத்துல வந்து அப்படி கரைச்சிட்டு வந்தார். அப்ப நான் வந்து அது ஒரு பிரச்சனை. நான் வந்து ஒரு ஒரு டியூஷன் மாஸ்டர் கிட்ட டியூஷன் போயிட்டு இருந்தேன். அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னால டியூஷன் ஃபீஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அது எனக்கு ஒரு துன்பம் தான். ஆனா அவர் வந்து, நீ வாப்பா, நீ வந்து படிப்பா அப்படின்ட்டார். ஆனா இன்னைக்கும் அவரை வந்து நான் என்னால என் மனசுல இருந்து வெளியே எடுக்க முடியாது. வேற எல்லா வாத்தியார்களும் எனக்கு சட்டுன்னு அஹ், சொன்னா ஞாபகத்துக்கு வரும். ஆனா இவர் மட்டும் எனக்கு வந்து எப்பயுமே ஞாபகத்துல இருப்பார். அப்போ ஒரு துன்பத்திற்கு துன்பம், அந்த இடத்துல யார் வேணா அந்த துன்பத்துக்கு துன்பத்தை கொடுக்க முடியும். நானே தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு தான் வந்து நம்ம ஃபேமிலியில ஒரு சில பிரச்சனை. இப்ப இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன எனக்கு ஒரு வேலை போயிடுச்சு. வேலை போறது இந்த ஊர்ல சகஜம்தான். பணம் இல்லைன்னா அனுப்பிச்சிருவாங்க. இப்போ என்னுடைய மனைவி என் முன் இருந்து, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இன்னொரு வேலையை தேடிங்க, அது வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த ஒரு துன்பத்திற்கு இன்னொரு துன்பத்தை கொடுக்கும் பொழுது நம்மளுடைய மனது எளிதாகிறது. அதுதாங்க மனசு எப்போ எலச ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க டக்கு 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 டக்குன்னு மேல போயிடுவீங்க. பிரச்சனையை சமாளிச்சிருவீங்க. அதுதான் இந்த முக்கியமான குறள். இடும்பைக்கு இடும்பை படுவர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அருமையான குறள். நான் இங்க வந்து சுகுமார இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சுகுமார் என்னதான் நான் அவனோடு படித்திருந்தாலும், இன்னைக்கு தமிழ் அழுவி அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை கூட்டி 2 வாரத்துக்கு ஒருக்கா தமிழை ஆர் அல்லது தமிழின் மூலமாக கருத்துக்களை கொண்டு வருகிறார். அவருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இது மாத்திரம் 6 மணிக்கு தவறாமல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வல்லவா இல்லையா? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த இந்த ஒரு இயக்கத்தை மாத்திரம் சரியா கொண்டு போறது, அது வந்து பெரிய விஷயம். சுகுமார் பண்ணக்கூடிய பெரிய விஷயம். அதுவும் இதில் தகும். அடுத்த குறள் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி, பாரதி வந்து என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு படி மேல போயிட்டான். திருக்குறள் தமிழர்களுக்காகவே அப்படிங்கிற ஒரு காலம் இருந்தப்போ அவன் என்ன சொன்னான், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, திருக்குறள் என்பது ஒரு நியதி, வாழ்வியலின் நியதி. அது உலக மக்களுக்காக தமிழ்நாடு கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அவன் கவிதையில எழுதிட்டு போயிட்டான். கிட்டத்தட்ட 80 மொழிகளில் மொழிபெயர்த்து திருக்குறள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எவ்வளவு பேத்துக்கு தெரியும் தெரியல. ஒரு காலத்துல பில்கேட்ஸ் வந்து கலைஞர் வீட்டுக்கு வந்தார். அப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது திருக்குறள் தான். காந்திக்கு ஒரு பிரச்சனை. காந்தியடிகள் வந்து பயங்கரமான ஆள். பெரிய பெரிய ஆட்களோட தொடர்பு கொண்டு இருந்தவர். அவரு லியோ டால்ஸை எவ்வளவு பேத்துக்கு தெரியும் எனக்கு தெரியல. லியோ டால்ஸாய்க்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி இந்த ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. அந்த பிரச்சனைக்கு அவர் உடனடியா பதில் அளிச்சிருக்காரு. எப்பா, இது உங்க ஊர்லயே வந்து எழுதியிருக்கான், அதை போய் நீ பாரு அப்படின்ட்டு சொன்னவர் தான் லியோ டால்ஸ்டாய். அது ஒண்ணும் இல்ல, திருக்குறளை போய் நீ கொஞ்சம் போய் படிச்சு பாரு, உனக்கு விட தெரிஞ்சிடும் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆக திருக்குறள் அக்காலத்தில் லியோ டால்ஸ்டாய் வந்து ரவீந்திரநாத் டாகூரோட சேர்த்து இந்தியால பேசுவாங்க. ஆனா வெளிநாட்டுல அப்படி கிடையாது. அப்படி ஒரு பெரிய அறிவாளர், கவிஞன், அப்புறம் புத்தகத்தை எழுதக்கூடிய மனிதன். அது எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல.
அவங்க வீட்டுல மனைவி எப்பொழுதுமே அவரை கோபித்துக் கொண்டு திட்டிக் கொண்டு இப்ப இப்ப இருந்ததால் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா அவருடைய ஊருக்கு தனியா வந்து போய் அங்கேயே வாழ்ந்துட்டு இருந்தாரு. தனியா உட்கார்ந்து அவரே எழுதுவார். ஆள விடுறா சாமி, நம்மளுக்கு குடும்ப வாழ்க்கை வேணாம் அப்படின்னு. அதுக்கெல்லாம் டைவர்ஸ் எல்லாம் பண்ணல. நான் சொல்றது என்ன அப்படின்னாக்கா அவரு அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து காந்தியடிகளுக்கு நீ ஏன் எங்கிட்ட வந்து நீ அட்வைஸ் கேக்குற, நீ உங்க ஊர்லயே தேடி பாரு, திருக்குறள் நீ படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அது உலக நியதி. பாரதியும் சொல்லியிருக்கான், கம்பனும் திருவள்ளுவனும் ஔவை பாட்டியும் மறவாதீர் அப்படின்னு, இல்லையா? நான் வந்து இந்த திருக்குறள் அப்படிங்கிறதுல 2, 3 குறள்கள் வந்து இங்க சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு வந்து அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின்கா. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லேன். அதாவது அல்லவை அப்படின்னா கெட்டவை அப்படின்னு எடுத்துப்போம். அது தேயும் பொழுது அறம் அறம் பெருகும். அதாவது 2 தான், கெட்டது நல்லது. கெட்டது அழியும் போது நல்லது மேல வரும், நல்லது அழியும் போது கெட்டது மேல வரும். அப்போ அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லேன். அதாவது பொருளால் பிறருக்கு பயக்கும் சொற்களை அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. பொருளால் அப்படின்னா பொருள், பொருளை 2ஆ நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா பொரு. அந்த பொரு அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தாட், நல்ல சிந்தனைகள். உள், அதுக்கு சொற்கள். ஒரு சொற்கள், நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல் நல்ல சிந்தனை இருக்கின்ற சொல் எப்பொழுதுமே அருமையான நல்ல சொல்லாகத்தான் இருக்க முடியும். அப்போ அந்த சொற்களை பயன்படுத்தி நீங்க பிறரிடம் பேசும் பொழுது, நம்ம ஊர்ல வந்து சொல்லுவாங்க, வாங்க வாங்க உட்காருங்க, சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க, என்ன என்ன என்னால என்ன உதவி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்களுக்கு அறம் அல்லவை தேய்ந்து அறம் பெருகும். அப்போ மனசுல எனக்கு வந்து ரொம்ப நிம்மதியா இருக்கு. அடடா, இப்படி எல்லாம் கேட்கிறாங்களே, நான் கொஞ்சம் உதவி கேட்கலாமா, இல்ல எனக்கு அட்வைஸ் கேட்கலாமா, இந்த மாதிரி வந்து எனக்கு தோணும். அந்த மாதிரி அவங்க நம்ம கிட்ட பேசும் போது. இதுக்கு உதாரணம் வந்து நீங்க வந்து இந்த ஜோசியம் பார்க்க போவீங்களா? யாராவது போறவங்க யாராவது கை தூக்கலாமே, கை தூக்கலாமே. சரி, நானே தூக்கிறேன். அப்போ ஜோசியம் நான் எப்பயுமே போனது கிடையாது. அம்மா அப்பா கூட்டிட்டு போவோம், அம்மா கூட்டிட்டு போவாங்க. அந்த இடத்துல நீங்க அவங்க அந்த இடத்துல நீங்க போய் உட்கார்ந்து அவருங்க ஜோசியக்காரர் பேசும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் எப்பயுமே நல்ல சொற்களை பயன்படுத்துவார். பாசிட்டிவிட்டி அப்படிங்கறத நீங்க இங்க பார்க்கலாம். உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பா இப்போ இந்த நேரத்துல உனக்கு வேற ஒரு பிரச்சனையை உருவாக்க நேரிடலாம், அதற்கு நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அங்க போய் பண்றோம், பண்ணி அதுக்கப்புறம் வருது என்ன வரல அப்படிங்கிறது நான் இங்க பேசல. நல்ல சொற்கள் பயன்படுத்தும் பொழுது எண்ணம் வந்து மாறுபடுகிறது. நீங்க வந்து இந்த ஒரு 2 மாசத்துல அருமையா இருப்பீங்க, நல்லா வருவீங்க, உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது அப்படின்னு ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்லும் போது, அடடா, என்னுடைய வாழ்க்கையில இனி ஒரு 2 மாசமா, சரி நான் சகித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் தோணும். அப்போ அந்த இடத்துல அறம் பெருகும். யாருக்கு அறம் பெருகும் என்பது நான் இங்க பேச வரல. அறம் பெருகும், அல்லவை தேயும் நல்ல சொற்களின் மூலமாக.
அவன் சொல்லுவான், நீ கோயிலுக்கு போய் இந்த இந்த கோயிலுக்கு போ, இந்த கடவுளை வழிபடு அப்படின்னு அவன் சொல்லுவான். அதை நீங்க பண்ணும்போது நீங்க நினைச்சு பாருங்க. சரி, நான் அந்த கோயிலுக்கு போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுங்க. கோயில் போறது என்னப்பா, சுற்றுலா போற மாதிரி தானே. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தலையில ஏத்திக்காம அப்படியே குழந்தைகளோட குடும்பத்தோட போகும்போது உங்களுடைய எண்ணம் மாறுபடும். அதுதானே தேவை. அதுக்கு தானே நம்ம சுற்றுலாக்கே போறோம். பிரேக் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம எடுக்கிறோம்? 2 வாரம் 3 வாரம் எதுக்கு எடுக்கிறோம்? எனக்கு தெரியல, தீகாக்கு அவங்களுடைய அலுவலகத்துல விடுமுறைகள் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனா அது கொடுக்கும் பொழுது எண்ணம் மாறும், வித்தியாசப்படும். அப்போ அவன் கோயிலுக்கு போறான். அந்த கோயில்ல வேற சில வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அப்போ அந்த வைப்ரேஷன் அவனுக்கு படும்போது இன்னியும் அவனுடைய எண்ணங்கள் வேரூன்றி நல்லா யோசிக்க தோணும். இதெல்லாமா ஒரு ஜோசியக்காரன் நம்மளுக்கு சொல்றான். ஏன் ஜோசியம் சொன்னதை நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜோசியம் சொல்றத அப்படி அதை பக்கத்தால வச்சுட்டு இப்படி நினைச்சு பாருங்க. அதுதான் நான் எடுத்துக்கொண்ட செய்தி இந்த குறளில். அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொலன். அடுத்தது பாத்தீங்கன்னா, நயனின்றி நன்றி பயக்கும், பயனின்றி பண்பின் தலைப்பிரியா சொல். அதாவது நயன் என்றால் பயன். ஆனா இங்க பயனும் கொடுத்திருக்கான். அப்போ அந்த இடத்துல நயன் அப்படிங்கிறதுக்கு பயன் வராது, நீதின்னு வரும். நயன் இன்றி நன்றி பயக்கும், நீதியை நிலை நிறுத்தும் பொழுது நன்றி பயக்கும். ஒரு நீதி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, காட்டுக்குள்ள வாழ்றக்கூடிய மக்கள், அவர்களுக்கு அந்த வாழ்க்கை ஒரு நீதி. நீ அங்க போய் நீ பெரிய பெரிய வீடுகளும் உங்களுடைய அலுவலகங்கள் இதெல்லாம் நீங்க அங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவன் டிஸ்டர்ப் ஆவான், அவன் போராடுவான். ஒடிசால ஒரு பிரச்சனை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒடிசால இருக்கக்கூடிய மலைகள்ல குடஞ்சி எடுத்து அங்க இருக்கக்கூடிய இரும்பு, என்ன சொல்லுவாங்க, அயன் கோர் இல்லையா, அயன் ஓரை எடுத்துட்டு இருக்காங்க. அங்க அவங்களுடைய வாழ்க்கை அடிபடுகிறது. அதுக்கு அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் அந்த காடு தான் அவனுடைய வாழ்க்கை. அப்போ வாழ்க்கை என்பது ஒரு நியதி. அப்போ நயனின்றி நன்றி பயக்கும். அப்போ ஒரு இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, போராட்டம் அப்படின்னு கொண்டு வரும் பொழுது, நல்ல சொற்கள் பயன்படுத்தும் பொழுது மக்கள் அல்லது இந்த அரசாங்கம் செவி கொடுத்து கேட்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடும். அதுக்கு முக்கியமான பெரிய உதாரணம் நம்மால் உணர முடியும் என்றால் அதற்கு ஒரே ஒரு உதாரணம், நாம் காந்தியடிகளின் மூலமாக சுதந்திரத்தை பெற்றதுதான். சுதந்திரம் என்னுடைய நியதியப்பா. நீ வெள்ளக்காரன், நீ யாரு? என்னைய நீ பயன்படுத்தி நீ வாழ முடியும்? நீ உன்னோட அரசாங்கம் எனக்கு எதுக்கு? என்னுடைய வாழ்க்கை இது, இது என்னுடைய நாடு என்பதுதான் காந்தியடிகள் அவர்களிடம் நல்ல சொற்கள். காந்தியடிகள் பெரிய ஆளுங்க. காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ கக்கன் கிடையாது, இன்னொரு ஒரு பேர் மறந்துட்டேன் நானு. கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய மனிதர். அவர் தான் கம்யூனிஸ்ட் கட்சி எங்க ஆரம்பிச்சார் தமிழ்நாட்டுல. அப்போ அவர் ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருந்தாரு. அந்த இயக்கத்துல பல மக்கள் இங்கிருந்தோ அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு காந்தி ஒரு செய்தி அறிவித்திருந்தார். என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பெண்கள் இன்னியுமே கொடுமைப்படுத்துறதுல ஏதோ ஒரு விஷயத்துல அவர் சப்போர்ட் பண்ணார். அதுக்கு இவர் இம்மீடியட்டா ஒரு கடிதத்தை எழுதி, அந்த கடிதத்தை பார்த்து அவர்னால 2 நாள் தூங்க முடியல. இது நீங்க காந்தியுடைய சரித்திரமோ இல்லாட்டி தமிழ் ஒளியிலையோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் வேணா அனுப்புறேன்.
அவர் வந்து நான் தமிழ்நாடு வரும்போது உன்னை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் பேர் நல்ல பேருங்க, நான் அப்படி மறந்துட்டேன். தவறுதலா மறந்துட்டேன், மன்னிக்கவும். அவர் வந்து சென்னையில வந்து இறங்கினதுக்கு அப்புறம் முதல்ல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காங்கிரஸ் தலைவர்களை கூட்டிட்டு போக சொல்லி, அவர் வந்து இல்ல இல்ல அவங்களே நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, வேணாம் வேணாம் நான் தான் அங்க போகணும் அப்படின்னு சொல்லி அவர் போனார். அது யாருக்காவது ஞாபகம் இருக்கா அவர் பேர் என்ன அப்படின்ட்டு? நல்ல கவிஞன், அறிவாளன். சரி, அங்க போகும்போது நீ வந்து உன்னுடைய காந்தி அவர்கிட்ட பேசும்போது, உனக்கு நீ எழுதுனது வந்து என்னால 2 நாள் தூங்கவே முடியல அப்படின்னு அவர் பேசிட்டு, உனக்கு என்ன அவர் எல்லாம் இடமெல்லாம் பார்த்துட்டு உனக்கு என்ன சொத்து இருக்கு அப்படின்னு கேட்டப்போ அவரு சொன்னது வந்து, இந்தியா தான் என் சொத்து அப்படின்னு அவரு சொன்னார். அதுக்கு காந்தி வந்து, இல்ல இல்ல நீதான் இந்தியாவின் சொத்து அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சொற்கள் எவ்வாறு காந்தி பயன்படுத்தினார், அந்த மாதிரி வெள்ளைக்காரனோட வந்து அவர் பேசும் பொழுது வெள்ளைக்காரனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அவன் நீதி நீதி பேசுறான். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். சவுத் ஆப்பிரிக்கால அவரு லாயரா அவர் பணி புரிஞ்சிட்டு இருக்கும்போது, அப்பவே தமிழ்நாட்டுல இருந்து, கொல்கத்தால இருந்து, வட மாநிலம் இந்த பக்கம் மகாராஷ்டிரா இந்த மாநிலத்துல இருந்து மக்கள் அப்பவே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை இவருதான் வந்து கையில எடுத்து பார்த்துட்டு இருந்தார். அப்போ அவருக்கு தமிழ் மக்களும் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதும் தெரியும். அதே போல் அஹ், வடநாட்டுல மக்கள் எப்படி வாழ்றாரு அப்படிங்கிறது தெரியும். அதனாலதான் அவர் வந்த உடனே மொத்தமா இந்தியா மொத்தமா ஒருக்கா சுத்தி பார்த்துட்டு இருந்தார். அவர் பெரிய மேதாவி தான் காந்தியடிகள். ஆக நைனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல். இதனால தான் வந்து ஆங்கிலேயன் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காம காந்தி சொன்னதை வந்து கேட்டாங்க. ஆக இப்போ நான் 4-5 குறளை பத்தி ஓரளவுக்கு நான் பேசியிருந்தேன். ஆனா அதையும் மீறி ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, நான் பாடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அது எந்த படத்துல அப்படின்னா, பல்லாண்டு வாழ்க அப்படிங்கிற படத்துல இருந்து எம்ஜிஆர் பாடின பாட்டு. அது எவ்வளவு பேத்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் பாடுறேன். அதை பாடி முடிச்சுட்டு நான் ஏன் பாடினேன் அப்படிங்கிறதுக்கும் நான் சொல்றேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். கடவுளிலே கருணைதனை காணலாம், அந்த கருணையிலும் கடவுளையே காணலாம். கடவுளிலே கருணைதனை காணலாம், அந்த கருணையிலும் கடவுளையை காணலாம். நல்ல வழிகாட்டியே தேவன் அரசாட்சியாம், அங்கு ஒருபோதும் மறையாது அவன் காட்சியாம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ரொம்ப நன்றிங்க, ஒரு 30 வினாடிகள் என் பாட்டை கேட்டதுக்கு. ஆனா அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா, தமிழ் மக்கள் எனக்கு எவ்வளவு வீட்டுல திருக்குறளை போற்றி படிச்சு பண்றாங்கன்னு எனக்கு தெரியல.
ஆனா அந்த பாட்டுல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ எந்த செயல் செஞ்சாலும் திருக்குறளை வைத்து ஆரம்பி. பிறகு தமிழ் அன்னை யார்? தமிழ் அன்னை அல்லவா? அவங்கள மனசுல வச்சுக்க, இல்லையா? கடவுளை கருணையிலையும் பார்க்கலாம், கருணையில கடவுளும் பார்க்கலாம். தேவன் அரசாட்சி அப்படிங்கிறது இங்க என்ன அப்படின்னா திருவள்ளுவன். தமிழ் அன்னையை மனதில் வைத்துக்கொண்டு திருவள்ளுவனை எண்ணத்தில் வைத்துக்கொண்டு, ஏன்னா அவன் நியதி அவன் தான் படிச்சிருக்கான். பிறகு அந்த முழு பாட்டு நான் பாடல. கொள்கையை நோக்கி செல்லுங்கள். ஆரம்பத்துல கொள்கை வைக்க வேணாம், விழுந்துருவீங்க. குரல்ல இருந்து ஆரம்பிங்க. தமிழ் அன்னைய மனசுல வச்சுக்கீங்க. பிறகு நீதிக்கு திருவள்ளுவன் வச்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா, எந்த ஒரு கொள்கையா இருந்தாலும் உங்க மனதில் ஏற்பட்ட உங்களுக்கு ஏற்ற கொள்கையில் உங்க மனதுல இருந்தா அந்த கொள்கைகள் நிறைவேறும். இது இது உண்மை. நீங்க கவிஞர் இவர் எடுத்துங்க, கலைஞர் எடுத்துக்கங்க, எம்ஜிஆர் எடுத்துங்க. எம்ஜிஆருக்கு வந்து தமிழ் தெரியாது, சரியா தெரியாது, இல்லையா? ஆனா அந்த திருவள்ளுவன் என்ன சொன்னா, இவங்க அவ்வை என்ன சொன்னா, இத வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண ஆளு கலைஞர். அப்படி அல்ல. கலைஞர் திருவள்ளுவனை வந்து அப்படி வந்து ஃபாலோ பண்ணுவார். ஏன்னா அவருக்கு ஒரு கொள்கை இருக்கு அல்லவா? அது வேற விஷயம். அப்போ இன்னைக்கு உங்க வீட்டுல இல்ல உங்க பக்கத்துல ஏழை மக்கள் இருக்கும் இடத்தில் குழந்தைகள் படிக்க முடியல, பரவாயில்ல. என்னை பொறுத்தவரை தினம்தோறும் அல்லது வாரம்தோறும் முடியாட்டா மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு குறள் நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் உங்கள் குழந்தைகளையும் கற்றுக் கொடுத்து விடுங்கள். அதே போல் உற்றார் உறவினர் பக்கத்துல யாரா இருந்தாலும் குறளை மாத்திரம் பழக்கி விடுங்க. அது நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். அங்கதான் நம்மளுடைய பெரியவங்க நம்ம கையில இல்ல. அவங்க அதை பண்ணுவாங்க. நான் ஒருத்தர் எனக்கு சொல்லிட்டு இருந்தாரு, அவரு தவறு சென்று சிறு வயதுல அவரு தவறு செஞ்சாங்க அப்படின்னாக்கா, முட்டிக்கால் போட்டு அவங்க அம்மா அப்பா அவங்க தாத்தா பாட்டி முன்னாடி நிக்க வச்சிருவாங்க. முட்டி போட்டு ஒரு ஒரு 1/2 மணி நேரம். அது என்ன தரும் அப்படின்னா, அந்த 1/2 மணி நேரத்துல அந்த பையன் அந்த பாட்டியவே பார்ப்பான், இல்ல தாத்தாவையே பார்ப்பான். ஒரு நாள் அவனுக்கு உதிக்கும், எதுக்குடா இந்த தாத்தா பாட்டி நம்மளோட இருக்காங்க. அப்போ அங்க பாருங்க, நம்மளுடைய கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து அதன் மூலமா தான் வரும். இந்த மாதிரி ஒரு சிறு சிறு சிந்தனைகள் வந்து நம்ம குழந்தைகளே நம்மளுக்கும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, இது பண்றது இல்ல. நான் பண்ணல. ஆனா இந்த மாசத்துல இருந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு நான் வந்து சுகுமாருக்கு நன்றியை தான் தெரிவிக்கணும். இந்த இந்த தமிழ் அருவியில வந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசலாம் அப்படின்னு போது இதெல்லாம் எனக்கு தோணுச்சு. எண்ணங்கள் எனக்கு தோணுச்சு. என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் நான் சொல்லி கொடுத்தேன். உங்க பசங்களுக்கு, உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு நீங்க பண்றீங்களா? படிப்பே தேவையில்லைங்க. படிக்காட்டாலும் பரவாயில்ல. இத கத்து கொடுத்துருங்க. இது இந்த குறள்கள் எல்லாம் உங்களுடைய பசங்களை நேர் வழியில எடுத்து செல்லும். இது உண்மை. நான் உணர்ந்திருக்கேன். நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. இல்ல உங்க அம்மா அப்பா உணர்ந்திருப்பாங்க. தயவு செய்து அதை பண்ணுங்க. மறக்காம பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த பேச்சை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இந்த இணைய மேடை மணிசங்கர் ஐயாவிடம் ஒப்படைக்கிறேன். மணிசேகர் ஐயாவிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம்.